நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமாவுக்கு ரெண்டாவது டிரான்ஸ்லேஷன். ஏற்கனவே நான் சொன்னதான் ஈஸியான ரோமன்ஸில் ஹிந்தி டு தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷனும் ரொம்ப ஈஸியானது. அதிலே ஆன்சர் இருக்குது, வாசித்து பார்த்து நம்ம எழுத போகிறோம், அவ்வளவுதான். அது என்ன கான்செப்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வாசித்து அந்தந்த லைனுக்குள்ளே ஆன்சரை எழுதணும். நம்மளாம் அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓன் வேர்ட்ஸில் நான் எழுதுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எழுதக்கூடாது. அந்த லைன் பை லைனாக டிரான்ஸ்லேட் பண்ணணும். நமக்கு அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு க்ளூ மாதிரி. மேலும் கொஷின்ங்கிறது செகண்ட் க்ளூ. அதிலே ஆன்சரை கொடுத்துருக்காங்க. வாசித்து பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். दिल्ली के सिंहासन पर बैठने वाला पहला मुगल बादशाह பாபர் தா. டெல்லியினுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்த முதல் முகலாய பேரரசர் பாபர். வஹ் படா ஹி புத்திமான் और வித்வான் தா. அவர் பெரும் அறிவாளியாகவும் அறிஞனாகவும் இருந்தார். வஹ் கவி பி தா. அவர் கவிஞனாகவும் இருந்தார். உசே கலா சே படா பிரேம் தா. அவருக்கு கலை என்றால் மிகவும் பிடித்தது. பாபர் கே பாத் ஹுமாயூன் சிங்காசன் பர் பைட்டா. பாபருக்கு பிறகு ஹுமாயூன், அவருடைய மகன் ஹுமாயூன் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். உசே ஜோதிஷ் சாஸ்திர சே படா பிரேம்தா. அவருக்கு ஜோதிடம் என்றால் மிகவும் பிடித்தது. வஹ் நக்ஷத்ரோம் கா ஹிசாபு கர்கே. அவர் நட்சத்திரங்களை கணக்கிட்டு, நட்சத்திரம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தோம்னு சொல்லுவோம்ல, அந்த நட்சத்திரங்களை கணக்கிட்டு உசிக்கே அனுசார் அதற்கு தகுந்தபடி அப்னா தர்பார் கியா கர்த்தாத்தா, தன்னுடைய அரசவையை அமைத்திருந்தார். இது இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதான் நல்லது, அந்த மாதிரி ஜோதிடப்படி தன்னோட அரசவையை அமைத்திருந்தார். கஹ்தே ஹே கி, சொல்லப்படுறது என்னன்னா, ஏக் பார் ஒரு முறை, கிசி பிஸ்தினே ஒரு நீர் கொண்டு வருபவன், உஸ்கே பிரான் பச்சாயத்தே அவரோட உயிரை காப்பாற்றினான். யார்? ஹுமாயூனோட உயிரை காப்பாற்றினான். ஹுமாயூனே உஸ்கோ, ஹுமாயூன் அவரை 3 கண்டே கேலியே 3 மணி நேரத்திற்கு பாத்ஷாக் பனாயாத்தா சக்கரவர்த்தி ஆக்கினான். அந்த பேரரசராக உட்கார வச்சானா 3 மணி நேரத்துக்கு, தன்னோட உயிரை காப்பாற்றினால. இதையும் ஈஸியாக படித்து எழுதலாம். இது வரைக்கும் ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.